அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டுகிறேன். இப்போ நாம் தக்காளி பழம் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தக்காளி இல்லாத குழம்பே வைக்க மாட்டோம். நாம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதுக்கு தேவையானது 6 தக்காளி பழம், நல்ல பெரிய பழமாக எடுத்துக்கணும். அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க. அதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் எண்ணெய் வாணலியில் விட்டு 5 வரமிளகா தேவையானது காரம் வறுத்துக்குங்க. அத்துடன் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. பூண்டு 4 கட்டி அதையும் இளவரப்பாக வறுத்துக்குங்க. தனியா அதையும் இளவரப்பாக வறுத்துக்குங்க. மல்லித்தூள் அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு அதையும் வறுத்து தக்காளியும் அத்துடன் சேர்த்து கொஞ்சம் வணக்கிங்க. ஒரு அரைப்பதம் வணக்கிக்கிட்டிங்கன்னா போதும். அதை மிக்சியில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு அதையும் சேர்த்து தேங்காய் 1 மூடி, புளி அதையும், ஏன்னா இப்போ வர பழம்லாம் புளிப்பு தன்மை இல்லை, அதனால் நாம் புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க. காலையில் அந்த குழம்பு வச்சிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் இருக்கும். இந்த தேங்காயும் புளியும் சேர்த்து மிக்சியில் நம்ம வணக்கி வச்சுருந்ததெல்லாம் சேர்த்து நைஸாக அரைங்க. நைஸாக அரைச்சிட்டு தாளிக்க 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, 3 பெரிய வெங்காயம் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம வரமிளகாய் முதல்ல சேர்த்துட்டோம். இது சுவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் தாளித்து, கருவேப்பிலையும் தாளித்து நாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பழம் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது இந்த மல்லித்தழை 1 கைப்பிடி அளவு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அந்த கொதிக்கும் போதே சேர்த்துக்குங்க. உப்பு தேவையானது சேர்த்து கொதிக்க விடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாங்க.